ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸோடைய ஆனுவல் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருடைய கொஷின் பேப்பரும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி ஆ, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உங்களுக்கு டோட்டலாக 20 மார்க்ஸ் தராங்க. ஒன்று ஒன்றா ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், பற்று இருப்புகளும் வரவு இருப்புகளும் சமமாக இருக்கின்றனவா என அறிய அனைத்து பேரெட்டு கணக்குகளையும் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு பட்டியல் டேஷ். செகண்ட் ஒன், இந்தியாவில் கணக்கியல் தர நிலைகளை வழங்கும் அமைப்பு டேஷ். தேர்ட் ஒன், கணக்கியல் சமன்பாட்டில் சரியாக இல்லாதது. ஃபோர்த் ஒன், கணக்கியல் சமன்பாடு எந்த கணக்கியல் கோட்பாடை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஃபிஃப்த் ஒன், பேரேட்டு கணக்குகள் தயாரிப்பதின் முக்கிய நோக்கம். சிக்ஸ்த் ஒன், நிதிநிலை கணக்குகள் அடிப்படையாக விளக்குவது. செவன்த் ஒன், நிலை சொத்துகள் கடனுக்கு வாங்கியது பதிவு செய்ய வேண்டிய ஏடு. எய்த் ஒன், மாற்று சீட்டின் நாள் ஜூலை 12, தவணை காலம் 1 மாதம், சலுகை நாட்கள் 3 செலுத்துவதற்கு உரிய நாள் டேஷ். நைன்த் ஒன், தள்ளுபடி சொர்க்கம் மற்றும் வங்கி பத்திகள் தள்ளுபடி ரொக்கம் மற்றும் வங்கி பத்திகள் உடைய ரொக்க ஏட்டை எவ்வாறு அழைக்கலாம். டென்த் ஒன், வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கப்படுவது டேஷ். 11th ஒன், அதியமான் இடமிருந்து கடனுக்கு அரைக்கலன் வாங்கியது கொள்முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. இப்பிழை திருத்தம் செய்யும் போது கீழ்கண்டவற்றில் எந்த கணக்கை பற்று வைக்க வேண்டும். 12th ஒன், நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையானது டேஷ். 13th ஒன், எந்த நாள் முதற்கொண்டு தேய்மானம் கணக்கிடப்பட வேண்டும். 14th ஒன், நிலை சொத்து மீதான பேரளவு பழுதுபார்ப்பு செலவு ஒரு டேஷ். 15th ஒன், உள்தூக்கு கூலி எதில் காண்பிக்கப்படும். 16th ஒன், நற்பெயர் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. 17th ஒன், முன்கூட்டி செலுத்திய காப்பீடு முனையம் தோன்றுவது. 18th ஒன், வெளியீட்டு சாதனத்திற்கு ஒரு உதாரணம். 19th ஒன், டாலி என்பது இதற்கு உதாரணமாக இருக்கிறது. 20, இரட்டை பதிவு முறையை மேம்படுத்திய ஆண்டு. பகுதி ஆ, எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 30 கட்டாய வினால. 21, கணக்கியலில் ஏதேனும் 2 பணிகளை கூறு. 22, பின் வருவனவற்றை ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு மற்றும் பெயரளவு கணக்கு என வகைப்படுத்துக. தள்ளுபடி பெற்றது கொள்முதல் வங்கி சத்துரு. 23, இருப்பு நிலை குறியல் தோன்றும் நிலை சொத்துகள் ஏதேனும் 4னை பட்டியலிடுக. 24, தேய்மானம் என்றால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 25, விதிப்பிழை என்றால் என்ன. 26, கணினிமய கணக்கியல் முறை என்றால் என்ன. 27, கீழ்காணும் விவரங்கள் இருப்பாய்வில் எந்த பக்கத்தில் தோன்றும். ஆ, பற்பல கடனாளிகள், ஆ, வாரக்கடன், இ, அரைக்கலன், இ, கொள்முதல் திருப்பம். 28, பின்வரும் விவரங்களை கொண்டு திரு ஜெயக்குமார் என்பவரின் 2016 டிசம்பர் 1 நாளைய வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்க. ஆ, ரொக்க ஏட்டின் படி இருப்பு 7130. ஆ, செலுத்திய காசோலை வசூல் ஆகாதது 1000. இ, வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்தியது 800. 29, சில்லறை ரொக்க ஏடு என்றால் என்ன. 30, விளம்பரம் ஒரு நீள்பயம் வருவாயின செலவாக கருதப்படுவதற்கு காரணம் என்ன. பகுதி எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையடி. வினா எண் 40 கட்டாய வினா. ஸோ 31, கணக்கியல் சமன்பாட்டை கண்டறிக. சொத்துகள் இஸ் ஈக்குவல் டு முதல் ப்ளஸ் பொறுப்புகள். ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 32, கீழ்கண்ட விபரங்களில் இருந்து நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் கணக்கிடுக. சொத்தின் அடக்க விலை 10,000, எதிர்நோக்கு பயனிழப்பு காலம் 10 வருடம், இறுதி மதிப்பு 1000. 33, பின்வரும் நடவடிக்கைகளை நேரடியாக பேரேட்டில் பதிவு செய்க. 2023 மார்ச் 1, ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 60,000 ரூபாய். 8, வாடிகை ரொக்கம் செலுத்தியது 4,000. 16, வங்கியிலிருந்து ரொக்கம் எடுத்தது 12,000. 34, கணக்கியலின் பிரிவுகளை பட்டியலிடுக. 35, பின்வரும் விவரங்களை கொண்டு தனிப்பத்தி ரொக்க ஏட்டை தயாரிக. 2023 ஜூன் 2 தொழில் தொடங்கியது 40,000 ரூபாய். 5, சுவாதியிடம் பெற்ற ரொக்கம் 4,000 ரூபாய். 7, கூலி ரொக்கமாக செலுத்தியது 2,000. 12, சசிகலாவிடமிருந்து ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 6,000. 36, இரட்டை பதிவு முறையினை பொன்னான விதிகளை எழுதுக. 37, கீழ்கண்ட பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கும் போது கண்டறியப்பட்டிருப்பன, அவற்றை திருத்தம் செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உரிமையாளரின் தனிப்பட்ட செலவு ரூபாய் 600 பயண செலவு கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது.
செகண்ட் ஒன், ரமேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது 400 தவறாக கணேஷ் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தேர்ட் ஒன், மதிக்கு ரூபாய் 5000 சம்பளம் செலுத்தியது பேரேட்டில் மதியின் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. 38, இருப்பு நிலை குறிப்பிற்கும் இருப்பாய்விற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் ஒன்று தருக. 39, இருப்பாய்வின் படி பற்பல கடனாளிகள் 50,000 ரூபாய். சரி கட்டுதல். வாரக்கடன் 1000, வார அயக்கடன் ஒதுக்கு 5%, கடனாளிகளின் மீதான தள்ளுபடி ஒதுக்கு 2%. மேற்கண்ட விவரங்கள் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும்? 40 பாருங்க. வார ஜெயகடன் ஒதுக்கு என்றால் என்ன? ஏன் அது உருவாக்கப்பட வேண்டும்? பகுதியை அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ 5 மார்க் 7 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 35 மார்க்கு. ஸோ 41ல் பின்வரும் விவரங்களை கொண்டு இருப்பாய்வு. ஸோ விவரம் ரூபாய் விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. அல்லது கீழ்காணும் விவரங்களை கொண்டு நேரடியாக பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்க. ஸோ அதில் 2023 ஜூன் 5ஆம் தேதி ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 1,00,000 ரூபாய். 8, வங்கியில் பணம் செலுத்தியது 60,000 ரூபாய். 12, ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது 45,000. 15, மின் கட்டணம் ரொக்கமாக செலுத்தியது 6,000. 18, ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 22. 42ல் பின்வரும் குறிப்பேட்டை பதிவுகளை நிறைவு செய்க. ஸோ தேதி, விவரம், பற்று, வரவன் உங்களுக்கு அட்டைவணை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அல்லது ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் நடத்தும் ராணியின் பின்வரும் விவரங்களை கொண்டு கணக்கியல் சமன்பாட்டினை படி பதிவு செய்க. ஸோ ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 1,50,000. வங்கியில் செலுத்திய ரொக்கம் 60,000. வங்கியிலிருந்து கடன் பெற்றது 25,000. காசோலை செலுத்திய சரக்கு வாங்கியது 10,000. சொந்த பயன்பாட்டிற்கு ரொக்கம் எடுத்தது 6,000. ஸோ கீழ்கண்ட தகவல்களிலிருந்து வங்கி சரிக்கட்டும் பட்டியலை தயாரிக்கும். ஸோ 43ல் கொஷினில் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வங்கியின் வைப்பு செய்த காசோலை வசூலிப்பு வரவு வைப்பு கடனானது 500. விடுத்த காசோலை இன்னும் செலுத்தொகைக்கு முன்னிலைப்படுத்தப்படாதது 1000. வங்கியால் பிடித்தம் செய்யப்பட்ட வட்டி 100. நிலை அறிவுறுத்தின்படி வங்கி செலுத்திய வாடகை 200. ரொக்க ஏட்டின் படி இருப்பு 300. அல்லது கீழ்கண்ட விவரங்களிலிருந்து முன்பண மீட்பு முறையின் பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்க ஏட்டை தயாரிக்கவும். ஸோ 2017 ஜூலையில் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 44ல் ஜனவரி 1, 2018 அன்று 50,000 சொத்து ஒன்று வாங்கப்பட்டது. ஆண்டுதோறும் நேர்கோட்டு முறையில் தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். அச்சொத்தின் எதிர்நோக்கம் பயனளிக்கும் காலம் 10 ஆண்டுகள் மற்றும் அதன் இருப்பு மதிப்பு 10,000 ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் 35 கணக்குக்குள் முடிக்கப்படுகின்றன. தேய்மான விகிதம் கணக்கிடும் 2 ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட பதிவுகள் தரவும். அல்லது பின்வருவனவற்றில் முதலினமா அல்லது வருவாயினமா என்பதை கூறுக. ஏற்கனவே உள்ள கட்டடத்துடன் கூடுதலாக கூடியது 8,000. பழைய மகிழ்ந்து வாங்கியது 30,000. மேலும் அதனை உடனடியாக பழுது பார்த்து அதற்கான செலவு 2,000. தேர்ட் ஒன், புதிய தொழிற்சாலைக்கு வர்ணம் பூசியது 10,000. ஃபோர்த் ஒன், புதிய இயந்திரம் மீதான ஏற்று செல்வட்டி கட்டணம் 150. ஃபிஃப்த் ஒன், வாங்கிய பழைய வாகனத்தை பழுது பார்ப்பதற்கான செலவு 1,15,000. நெக்ஸ்ட் 45ல் கீழ்காணும் தகவல்கள் ராமசுந்தரி என்பவரின் ஏடுகளில் 2017 டிசம்பர் 39 நாளோடு முடிவடையும். ஆண்டிற்குரிய வியாபார லாப நட்ட கணக்கையும் இருப்பு நிலை குறிப்பையும் தயாரிக்கவும். ஸோ கீழே பார்த்துக்கோங்க. அல்லது கீழ்கண்ட தகவல்களின் லாப நட்ட கணக்குகளை தயாரிக்கவும். ஸோ மொத்த லாபம், அலுவலக வாடிகை, சொத்துகள் மீதான தேய்மானம், தள்ளுபடி கொடுத்தது, விளம்பரம், தணிகை கட்டணம், ஸோ அதோடைய ருப்பீஸு, அதுக்கப்புறம் வட்டி பெற்றது, தள்ளுபடி பெற்றது, வெளித்தூக்கு கூலி, அலுவலக கட்டணம் மீதான காப்பீடு, பொது செலவுகள், உள்ளேற்று செலவுகள். நெக்ஸ்ட் 46ல் பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கும் போது கண்டறியப்பட்டவன அவற்றை திருத்துக. ஸோ அகிலாவுக்கு 1,520 கடனுக்கு சரக்கு விற்றது. அவள் கணக்கில் 1,250 என எழுதப்பட்டுள்ளது. செகண்ட் கொஸ்டின், நரேந்திரன் என்பவரின் கடனுக்கு 5,500 சரக்கு கொள்முதல் செய்தது. அவன் கணக்கில் 5,050 என வரவு வைக்கப்பட்டுள்ளது. ரவிவர்மன் இடமிருந்து கடனுக்கு 404 அரைகலன் வாங்கியது. அரைகலன் கணக்கில் 440 என பற்று வைக்கப்பட்டுள்ளது. 2,000 ரொக்கத்திற்கு இயந்திரம் வாங்கியது. பேரேட்டில் இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்படாமல் உள்ளது. கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை 899 முதல் முன் எடுப்பு எழுதும்போது 989 என எழுதப்பட்டுள்ளது. அல்லது
கணினிமய கணக்கியல் முறையின் நன்மைகள் ஏதேனும் 5. நெக்ஸ்ட் 47ல் வந்து கீழ்காணும் சரிக்கட்டுதலுக்கு சரிக்கட்டு பதிவுகளை வந்து தருக. இறுதி சரிகிருப்பு. ஸோ கொடுக்கப்பட வேண்டிய வாடகை 2500, முன்கூட்டி செலுத்திய காப்பீடு முனையம் 2850, முதல் மீது வட்டி 11000, வாரா கடன் 1000. அல்லது கீழ்காணும் நடவடிக்கைகளை கொண்டு திரு விவேக் என்பவரின் ரொக்க மற்றும் தள்ளுபடி பக்திகளுடைய ரொக்க ஏட்டில் பதிவு செய்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போடுறோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை ஸ்டூடெண்ட்ஸ்.